உமையம்மை மயில் வடிவில் ஈசனை வழிபட்டு சுயவடிவம் பெற்ற தலமானதும் உலக புகழ்பெற்ற தேவாரம் மற்றும் திருப்புகழ் பாடல் பெற்ற சோழநாட்டு தலங்களில் ஒன்றானதும் 18 சித்தர்களில் ஒருவரான குதம்பை சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ள இடமான காசிக்கு நிகரான 6 தலங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தின் மையத்தில் உள்ள திருமயிலாடுதுறை, சூதவனம், சிகண்டிபுரம், பிரமபுரம், தென்மயிலை என்ற மாயவரம் கெளரிமாயூரம் மயூரநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள அபயாம்பிகை என்ற அஞ்சொல்நாயகி அம்மன் திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள். மயிலாடுதுறை எனும் மாயவரம் மிகவும் தொன்மையானது, 1000 ஆனாலும் மாயூரம் போலாகாது என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது மாயவரம். ஈசனை அன்னை மயில் உருவத்தில் வழிபடும் 2 தலங்களில் ஒன்று மயிலாப்பூர், மற்றொன்று மயிலாடுதுறை. 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது என்று மயிலாடுதுறைக்காரர்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் இதை பொருள் அறிந்து எத்தனை பேர் சொல்கிறார்களோ தெரியவில்லை. மயூரம் என்ற வடசொல் மயிலை குறிப்பது. மயில் உருவில் சிவபெருமானை அம்பிகை பூஜை செய்த தலம் ஆதலால் மயூரம் அல்லது மாயூரம் எனப்பட்டது. மயிலை காட்டிலும் அழகிய பறவையை காண்பது அரிது என்பதால் 1000 பறவைகள் இருந்தாலும் மயிலுக்கு ஒப்பாகுமா என்று இதற்கு வெளிப்படையாக பொருள் காண்பார்கள். ஆனாலும் இதற்கு உட்பொருள் ஒன்றும் உண்டு. மாயூரம் என்பதை மயிலுக்கு மட்டும் சம்பந்தப்படுத்தாமல் அவ்வுருவெடுத்து வந்து சிவபூஜை செய்த உமை அன்னைக்கு இணைத்து பார்ப்பதே சிறந்த பொருளை தரும். அவ்வாறு மயிலம்மனாக வந்து பூஜை செய்து சுய வடிவம் பெற்று பரமேஸ்வரனை மணந்து கொண்ட கௌரிக்கு நிகர் யாரும் இல்லை என்பதால் 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது எனப்பட்டது. சுவாமிக்கே கௌரி மாயூர நாதர் என்று பெயர் வரும்படி அருந்தவம் செய்தபடியால் ஊரின் பெயரும் மயிலாடுதுறை ஆயிற்று. காசிக்கு நிகரான தலங்களாக ஸ்ரீவாஞ்சியம், திருவையாறு, திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, சாயாவனம் ஆகிய சிவஸ்தலங்களை குறிப்பார்கள். அம்பிகை மயில் வடிவில் ஈசனை வழிபட்ட 2 தலங்கள் திருமயிலாப்பூர், திருமயிலாடுதுறை ஆகும். திருமயிலாடுதுறை மாயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவிலில் அம்பிகை மயில் வடிவிலும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாகவும் அருள்பாலிக்கிறார். கௌரி தாண்டவம் அம்பாள் இறைவனை மயில் வடிவில் வழிபட்டதாலும் மயில் வடிவாகவே ஆடியதாலும் இத்தலம் மயிலாடுதுறை என்றாயிற்று. அம்மை அவ்வாறு ஆடிய தாண்டவம் கௌரி தாண்டவம் எனப்படும். இதனால் இத்தலம் கௌரி மாயூரம் என்றும் பெயர் பெற்றது. அபயாம்பிகை என்று பெயர் வர காரணம், பார்வதியை மகளாக பெற்ற தாட்சாயினி தட்சன் வேள்விக்கு ஏற்பாடு செய்து இருந்தார். வேள்விக்கு சிவபெருமானை அழைக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட சிவன் பார்வதியை வேள்விக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். பார்வதி மனம் கேளாமல் சிவபெருமான் கட்டளையையும் மீறி அழையாத விருந்தாளியாக தட்சனின் வேள்வியில் கலந்து கொண்டு அவமானப்பட்டாள். இதனால் சினமுற்ற சிவன் வீரபத்திர வடிவம் கொண்டு வேள்வியை சிதைத்தார். அப்போது வேள்வியில் பயன்படுத்தப்பட்ட மயில் ஒன்று அம்பாளை சரணடைந்தது. நாடி வந்த மயிலுக்கு அடைக்கலம் அளித்து காத்ததால் அபயாம்பிகை, அபயப்பிரதாம்பிகை, அஞ்சல் நாயகி, அஞ்சலை என பலவாறு அழைக்கப்படுகின்றாள். சிவபெருமானை பார்வதியை மயிலாக மாறும்படி சபித்து விடுகிறார். அம்பிகை மயில் உருவம் கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி தவம் செய்தாள். அவளை பிரிய மனமில்லாத சிவனும் மயில் வடிவத்திலேயே இங்கு வந்தார். அம்பாளின் பூஜையில் மகிழ்ந்து கௌரிதாண்டவ தரிசனம் தந்ததோடு அம்பாளின் சுயரூபம் பெறவும் அருள் செய்தார். மயிலாக வந்து அருள் செய்ததால் மாயூரநாதர் என்றும் பெயர் பெற்றார். இங்கு ஆதி மயூரநாதர் சந்நிதிக்கு அருகில் அம்பிகைக்கு தனி சந்நிதி இருக்கிறது. இங்கு லிங்க வடிவ ஈசன் அருகில் மயில் வடிவில் அம்பிகை வழிபட்ட நிலையில் காட்சி அளிக்கிறாள். தன்னை நாடி வந்த மயிலை காத்த அன்னை வீரசக்தி வடிவமாக இருக்கிறாள். ஆடிப்பூரம், வெள்ளிக்கிழமைகளில் காவிரி கரையில் எழுந்தருளி காட்சி அளிக்கிறாள் அபயாம்பிகை. இங்கு காவிரி துலா ஸ்நானம் மிக விசேஷமாக கருதப்படுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் மாந்தர்கள் தங்கள் பாவங்களை தங்களிடம் கரைப்பதால் சேர்ந்துள்ள பாவத்தை நாங்கள் எங்கு கழிப்பது என்று கேட்டபோது கண்ணுவ முனிவர் மாயவரத்தில் உள்ள காவிரியில் துலா மாதம் என்று அழைக்கப்படும் ஐப்பசி மாதத்தில் நீராடச் சொல்கிறார். நரகாசுரனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ஸ்ரீகிருஷ்ணரை இங்குதான் நீராடச் சொல்கிறார் ஈசன். துலா மாதத்தில் சப்த மாதர்கள், தேவர்கள், முனிவர்கள் இங்கு நீராட வருகிறார்கள். ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான கடைமுகம் அன்று நீராடுவது மிகச் சிறப்பு. அன்று காவிரியில் நீராடி அம்பிகையை வணங்கினால் அவள் நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் அபயம் அளித்து காப்பாள் என்பது ஐதீகம். 4 பக்கமும் சுற்று மதில்களும் கிழக்கே பெரிய கோபுரமும் காணப்படுகிறது. வீதி உட்பட மொத்தம் 5 பிராகாரங்கள் உள்ளன. இக்கோயிலின் ராஜகோபுரம் 9 நிலைகளுடன் அழகிய சிற்பங்களுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. உட்கோபுரம் 3 நிலைகளுடன் காணப்படுகிறது.
இங்குள்ள துர்க்கையம்மனின் காலுக்கு கீழ் மகிஷனும் அருகில் அசுரர்களும் இருப்பது அரிதான ஒன்று. மயூரநாதர் சந்நிதியின் பின்புறம் சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி உள்ளது. இவர் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். ஆதி மயூரநாதர் சந்நிதியின் வடபுறம் அபயாம்பிகை தனி சந்நிதியில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அழைத்ததும் வருவாள் அபயாம்பிகை என்பதற்கேற்ப அன்னை அருள் வழியும் கண்களுடன் எழில் ததும்ப நிற்கிறாள். வைகாசியில் பிரம்மோற்சவம், துலா ஸ்நானம், ஆடி கடைசி வெள்ளியன்று லட்சதீபம் ஏற்றுவதும் இங்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்னை மயிலாக தவம் செய்ததால் நடனம் பயில்பவர்கள் இங்கு வந்து அன்னையை வழிபடுவது மிகச் சிறப்பு. தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். சிவனிந்தனையுடன் செய்யப்பட்ட தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் யாவரும் தண்டிக்கப்பட்டனர். அவர்கள் தாம் செய்த பாவம் நீங்க மயிலாடுதுறை வந்து மாயூரநாதரை வழிபட்டு அருள் பெற்றனர். கோவிலின் முகச்சுற்று பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மயிலம்மன் சந்நிதி அமைந்துள்ளது. மயில் வடிவில் சிவபெருமானும் அம்பிகையும் காட்சி தருகின்றனர். பெண் மயிலான அம்பிகையின் இருபுறமும் 2 சிறிய மயில்கள் சரஸ்வதி திருமகளாக விளங்குகின்றன. இத்திருக்கோயிலில் அம்பாள் சன்னதி தனிச் சன்னதியாக காணப்படுகிறது. அம்பாள் 5 அடி உயரத்தில் 4 திருக்கரங்களுடன் அபயவரத முத்திரையுடன் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். அன்னை அபயாம்பிகை மேற்கரங்கள் 2இல் சங்கு சக்கரமும் இடது திருக்கரம் தொடைமேல் தொங்கவும் காட்சி தருகிறாள். தேவாரத்தில் இந்த அம்பிகையை அம்சலாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அழகிய சொற்களை பேசுபவள் என்பது பொருளாகும். இத்திருக்கோயில் 3 பிரகாரங்களை கொண்ட அழகிய திருக்கோயில். 2வது பிரகாரம் 3வது பிரகாரம் ஆகியவற்றின் வெளிப்புறத்தில் 16 அடி உயரத்தில் செங்கல்லாலான சுற்றுச்சுவர் உள்ளது. இக்கோயிலின் ஆதி மயூரநாதர் முன் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடிய தேவார பாடல்களை பெருமான் நேரடியாக கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆதிமயூரநாதர் ஆலயத்தை திருக்கோயிலின் வடக்கு வாசல் வழியாக வந்தால் காணலாம். இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் 164 அடி உயரம் கொண்டது. 9 நிலைகளைகளுடனும் 9 கலசங்களுடனும் மிக அழகாக காட்சி தருகிறது. ராஜகோபுரம் இக்கோபுரம் கட்டப்பட்ட காலம் கிபி 1513, 1514, 1515 ஆண்டுகளில் என்பது போன்ற விவரங்கள் இக்கோயில் கல்வெட்டுக்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. தற்காலத்தில் இக்கோயில் சுவாமி கோயில், அம்பாள் கோயில் என்ற 2 பகுதியாக காணப்படுகிறது. இத்தகைய பழக்கம் 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அழகிய ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் பிரம்ம தீர்த்த குளம் உள்ளது. இத்திருக்குளம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட குளம். குளத்தின் நடுவே நீராழி மண்டபம் உள்ளது. மார்கழி மாத திருவாதிரை நாளிலும் சித்திரா பௌர்ணமியிலும் வைகாசி விசாக தினத்திலும் அருள்மிகு மயூரநாதர் அபயாம்பிகை முன்னிலையில் இத்திருக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும். இத்தீர்த்த குளத்தில் வைகாசி வசந்த உற்சவம் 10 நாட்கள் நடந்தபின் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. கோபுரத்தை அடுத்து கோயிலின் உள்ளே அழகிய 16 கால் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சுவாமியின் திருக்கல்யாணம் ஊஞ்சல் சேவை இங்கேதான் நடைபெறும். கோயிலின் உள்ளே முதல் தரிசனம் முக்குருணி விநாயகர் என்றழைக்கப்படும் பெரிய விநாயகர் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ளார். வடகிழக்கு மூலையில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தரிசனம். கோயிலின் உள்பிரகாரத்தில் உற்சவர்களின் சன்னதி, நடராஜர் சன்னதி, விநாயகர், வித்யாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர், சேக்கிழார், நால்வர், சப்தமாதாக்கள், 63 போன்றோரது சன்னதிகளும் உள்ளன. இவற்றோடு அல்லாமல் சகஸ்ரலிங்கம், சட்டைநாதர் பலிபீடம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். இதை அடுத்து மகாவிஷ்ணு, வாயுலிங்கம், வருணலிங்கம், மகாலட்சுமி, பிரம்மலிங்கம் நந்தியுடன் காட்சி தருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி அன்று இங்கே எழுந்தருளியுள்ள 21 விநாயகர் திருவுருவங்களுக்கு மோதக நிவேதனம் செய்து சிறப்பு பூஜை நடைபெறும். இத்திருத்தல மயூரநாதரை திலீபன், திருமால், பிரம்மன், இந்திரன், அகத்தியர், கண்ணுவர், கவுண்டிலியன், சுசன்மன், நாதசர்மா, தருமன், லட்சுமி, விசாலன், காமன் ஆகியோரும் அக்ரிணை உயிர்களான கழுகு, கிளி, காகம், குதிரை, நரி, யானை, வானரம், பூனை, கழுதை போன்றவைகளும் வழிபடும் பேறு பெற்றனர். தெற்கு பகுதியில் அகத்திய விநாயகர், நடராஜர், ஜுரதேவர், ஆலிங்கனசந்திர சேகரர் எழுந்தருளியுள்ளனர். இங்கே தனிச் சன்னதியில் சின்முத்திரையுடன் தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு மேற்புறமாக குதம்பை சித்தர் சுவாமிகள் ஜீவ சமாதி உள்ளது. இக்கோயிலில் நடக்கும் அர்த்தஜாம பூஜை மிகவும் விசேஷம் வாய்ந்தது. திருமணமாகாதவர்கள் திருமணம் வேண்டி நேர்ந்து கொண்டு இந்த அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம்.
அம்பாள் 5 அடி உயரத்தில் 4 திருக்கரங்களுடன் அபயவரத முத்திரையுடன் எழுந்தருளியுள்ளார். அம்பாளுக்கு வலப்புறம் நாதசர்மாவின் மனைவி அனவித்யாம்பிகை இறைவன் காட்டிய இடத்தில் ஐக்கியமாகி லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார். இந்த லிங்கத்திற்கு சிவப்பு நிறத்திலேயே புடவை சாத்தப்படுகிறது. இந்த தலத்தில் மட்டுமே லிங்க உருவமாக உள்ள அம்மைக்கு புடவை சாத்தி வழிபடப்படுகிறது. அம்பாள் கோயிலின் முன் மண்டப வாசலில் இத்தலத்தின் பதிக பாடல்களும் உள்பிரகாரத்தில் அபயாம்பிகை சதக பாடல்களும் அகவல் பாடல்களும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. அபயாம்பிகை சதகம் எனும் 100 பாடல்களை கொண்ட துதிப்பாடலை இயற்றிய அபயாம்பிகை பட்டர் கிருஷ்ணசாமியின் தலமாகவும் உள்ளது. அன்னையே, உன் அருளுக்கு இணை எதுவும் இல்லை. நீ எங்களை காக்கவே பல்வேறு வடிவம் எடுத்து வருகிறாய். ஒவ்வொரு வடிவமும் மட்டதை விட அதிக அருட்சக்தியும் கருணையும் நிரம்பியதாய் இருக்கிறது என்கிறார் ஆதிசங்கரர். தாயே, நான் உன்னிடம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீயே அனைத்தும் அறிவாய். உன்னை நோக்கி கரம் குவிப்பது ஒன்றே என் வேலை என்கிறார் நீலகண்ட தீட்சிதர். உச்சி கிளியே, அருட்கிளியே, உணர்வு உணர்வாய். உயிருக்குயிராய் உதித்த கிளியே, அருள் அமையும். மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே என்று போற்றி துதிக்கிறது அபயாம்பிகை சதகம். திருஞான சம்பந்தர் பெருமானால் இத்தலத்தில் பாடப்பட்ட தேவார பாடல். கரவுயின் ரினன்மா மலர்கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். சிரமொன்றிய சென் சடையான் வாழ் வரவா மயிலாடு துறையே. உறவென் கரியின் நுரிபோர்த்த பரமன் நுரையும் பதியென்பர். குரவம் சுரப்புன் நையும் வன்னி மருவும் மயிலாடு துறையே. ஊனத்து இருள் நீங்கிடவேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிப்பேனும். தேனொத்து இனியான் அமரும் சேர்வானம் மயிலாடு துறையே. அஞ்சோன் புலனும் மவைச்சற்ற மஞ்சன் மயிலாட்டுத்துறையை நெஞ்சோன்றி நினைத்து எழுவார்மேல். துஞ்சும் பிணியாயினதானே தனியார் மதிசென் சடையான்றன். அணியார்ன் தவறுக்கு அருளென்றும் பிணியாய் இனத்தீர்த்து அருள் செய்யும். மணியான் மயிலாடு துறையே. தொண்டர் இசைப்பாட்டியும் கூடி கண்டு துதிசை பவனூராம். பண்டும் பலவே தியரோத வந்தார் மயிலாடு துறையே. அணங்கோடு ஒருபா கமமர்ந்து இணங்கி அருள்செய் தவனூராம். நுணங்கும் புரிநூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடு துறையே. சிரம்கையினில் ஏன் தீரந்த பரங்கோள் பரமேட் டிவரையால். அரங்காவ் அரக்கன் வலிசெற்ற வரங்கோள் மயிலாடு துறையே. ஞால தைனுகன் தவன்தானும் கோலத்து அயனும் அறியாத சீலத்தவனூர் சிலர் கூடி மாலை தீர்மையில் ஆடுதுறையே. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி பராசக்தி.